ஹலோ, வெல்கம் டு அடிங்கப்பா சமையல். வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு முதல்ல வந்துட்டு நான் வந்து மசாலா வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் இருக்குங்க, நல்லா வாசனையாக இருக்கும் கருவாட்டு குழம்பு. அது நல்லா நெய்யில் வந்து அந்த மசாலாலாம் நான் வந்துட்டு வறுக்க போகிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிளகு ஒரு ஸ்பூனு, மிளகு ஒரு ஸ்பூனுங்க. அடுத்து சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன், ஜீரகம் ஒரு 1.5. சிம்மில் வச்சுக்கோங்க, தீஞ்சிட போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா பூண்டுங்க, ஒரு 8 பல் பூண்டு இருக்குது. 8 பல் பூண்டு போட்டிருக்கேன். அடுத்து ஒரு 20 சின்ன வெங்காயம். நான் ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க, கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். அடுத்து கொத்தமல்லி கொஞ்சங்க. நல்லா கிளறிடுங்க, வதங்கட்டும், சிம்மில் வைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன், அதை போட்டுறேன் பாருங்கள். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாங்க. இந்த அளவுக்கு வதங்கியிருக்கணும். அதே மாதிரி இந்த நெய்யில் வந்து விட்டு மிளகெல்லாம் வதக்கினீங்கன்னா சூப்பராக வாசனை வருங்க, சூப்பராகவும் இருக்குங்க. இந்த அளவுக்கு வதங்கியிருக்கணுங்க, பார்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி நான் இதை பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மசாலா வந்து ஃப்ரை பண்ணுறத பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்றதை நான் இப்போ காமிக்க போகிறேன் பாருங்கள். தாளிக்கிறதுக்கு வந்து வெங்காயம் வந்து ஒரு 20 வெங்காயம் வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய். இது வந்து 20 கருவாடு வச்சுருக்கேங்க, நெத்தினி கருவாடு. அடுத்து நான் வந்து ஃப்ரை பண்ண இல்லைங்களா, அந்த மசாலா வந்து அரைச்சி இந்த பவுலில் வச்சுருக்கேன். 3 தக்காளி இருக்குது பாருங்கள். அடுத்து வந்து உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், 2 கத்திரிக்காய், முள்ளங்கி ஒன்றுங்க. இந்த காயெல்லாம் போட்டு கருவாடு குழம்புல வச்சிங்கன்னா வாசனை செம்மையாக இருக்குங்க, சூப்பராகவும் இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில். இப்போ நான் வந்து அடுத்து செய்ய போகிறேன். வந்து வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நான் வந்து நல்லெண்ணெய் தாங்க விடுறேன், தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா பொரிட்டுங்க. பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய், வெங்காயம், கொத்தமல்லி நல்லா வதங்கட்டுங்க. அடுத்து தக்காளி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி சேர்த்த உடனே அடுத்து தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க, முள்ளங்கி, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக கல்லுப்பு வந்து
சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறிக்கோங்க. நல்லா கிளறிட்டே இருங்க. காய் வந்து நல்லா பாருங்கள், காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து நேற்று அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை எடுத்து சேர்த்துக்குவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் போட போகிறேன். நான் வந்து ஒரு கரண்டி போட்டுக்கிறேன். ஒரு கரண்டி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. உங்கள் தேவைக்கு நீங்கள் காரத்தை வந்து போட்டுக்கோங்க. உங்கள் தேவைக்கு காரத்தை வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விடுங்க. அடிப்பிடிச்சிட்டு போகுது. அடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் ஒரு அரை கப்பு தண்ணி விட்டுக்கிறேங்க. தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் கொதித்த உடனே நம்ம வந்து புளி தண்ணி வந்து விட்டுக்கலாம். ஏன்னா இந்த காய் வந்து புளி தண்ணி விட்டோம்னா அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மறுத்துரும். அதனால் நான் வந்து தண்ணி விட்டு நல்லா வேக வச்சிடுறேங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து புளி ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், நல்லா கொதித்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து புளியை கரைச்சி வச்சுருக்கேன். நான் அது வந்து விட்டுக்க போகிறேன். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்குதுங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதி வரட்டுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் திக்னஸ் ஆகிடும் குழம்பு. அதுக்கப்புறம் நம்ம வந்து கருவாடை சேர்த்துக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குழம்பு எப்படி கொதிச்சிருக்குன்ட்டு. பாருங்கள், நல்லா கொதிச்சிருக்கு. நல்லா காயெல்லாம் வெந்து போயிருக்கு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கருவாடை போட்டுக்கலாம். கருவாடு போட்டாச்சு. அடுத்து நம்ம திரும்ப மூடி வச்சு நல்லா வேகட்டும், கொதிக்கட்டுங்க. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வந்து எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து அடிப்பிடிச்சிடும். அதனால் வந்து கிளறி விட்டு அதுக்கப்புறம் மூடி வைக்கணும். ரொம்ப கிளறாதீங்க, ஏன்னா அடிப்பிடிச்சிடுன்றதுக்காக நான் கிளறி விட சொல்கிறேன். பாருங்கள், இப்போ நம்ம கொச்சிச்சானு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாங்க. நல்லாவே கொச்சிருக்குங்க. எண்ணெயும் திரிஞ்சு வந்துடுச்சு மேலே. அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா கொத்தமல்லி போட்டு போகிறேன். கொத்தமல்லி லைட்டாக தூவிக்கோங்க. அவ்வளோதாங்க. ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்க, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நெத்திலி கருவாடு முருங்கைக்காய் கருவாட்டு குழம்பு. நெத்திலி கருவாடுங்க, முருங்கைக்காய் போட்டு கருவாட்டு குழம்பு செஞ்சுருக்கேன். பாருங்கள், இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை பக்கத்தில் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.